Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து Every You Every Me drama வந்து எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வந்து டோட்டலா வேற கதை. இந்த எபிசோட்ல வந்து டோட்டலா வேற கதை. இருந்தாலும் ஹீரோஸோட பேரை வந்து கொஞ்சம் மாத்தாம அப்படியே வச்சிருந்தாதான் நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸா போற மாதிரி இருக்கும். ஓகே வாங்க இன்னைக்கான கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான கதையோட ஸ்டார்டிங்ல வந்து பாரி இருக்காம்ல, பாரி வந்து என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கல்லறைக்கு வந்திருக்கான். மறுபடியும் சொல்றேன், இது வந்து வேற கதை. ஆனா ஹீரோஸ்க்கு வந்து அதே பேர் வச்சுக்கலாம். அப்போதான் நமக்கு வந்து குழப்பமா இருக்கும். ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாரி வந்து இப்ப அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்க அம்மா அப்பா சமாதிக்கு வந்திருக்கான். இவன் அம்மா அப்பா சமாதிக்கு வந்திருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொரு ஆள் வந்து அடிச்சு பிடிச்சி வேகமா வந்துகிட்டு இருக்காரு. அது யாருன்னா ஃபர்ஸ்ட் இருக்காம்ல, ஃபர்ஸ்ட் பையன் தான் வந்துகிட்டு இருக்கான். இவன் எதுக்குன்னா இப்படி அடிச்சு பிடிச்சி வரான்னு நாம யோசிச்சா, ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து இங்கதான் அந்த பாரியை வந்து தடவை பார்த்திருக்கான். ஃபர்ஸ்ட் பையன் அவனோட அம்மா அப்பாவுக்கு வந்து இறுதி அஞ்சலி கொடுக்க வந்திருக்கான். இறுதி அஞ்சலி கொடுக்க வந்தே வந்து பக்கத்துலயே இருக்காம்ல பாரி, அவனை பார்த்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து விழுந்து இவனுக்காகவே வருஷம் இப்ப வரான்ட்டான். யார் யாருக்கோ காதல் வந்து எங்கெங்கயோ வருது. இவனுக்கு பாருங்க இந்த கல்லறையில காதல் வந்திருக்கு. இந்த பாரிய பாக்கணும் அப்படின்னுக்காக வருஷம் தவறாம இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்துடுறான். இந்த மாதிரி வருஷம் வரும்போதுதான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு. பாரியோட லைஃப் ஆம்பிஷன் வந்து என்ன தெரியுமா, பைலட் ஆகணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அவன் சொல்லியிருக்க. ஐயோ ஆன்டி, இவன் எல்லாம் பைலட் ஆனா யார் உட்காந்து போறது, இவன் எல்லாம் பைலட் ஆகக்கூடாது சொல்லுங்க அப்படின்னு ஃப்ரெண்டு பையன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான்ல அவனும் உன்னிப்பா கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, பாரி ஃப்ரெண்ட் எல்லாம் போன பிறகு ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றானா, ஐயோ அங்கிள் ஆண்டி உங்க பையனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் உங்க பையனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சிபாரிசு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி அங்க போய் ஞாபகார்த்தமா ஒவ்வொரு வருஷமும் அங்க இருக்க பூ கேலண்டர், அதுவும் மார்ச் 19 வந்து கரெக்டா போயிடும்ல, அந்த காலண்டர் தாள்னு எல்லாத்தையும் கிழிச்சு பொக்கிஷம் வச்சிருக்கான். ஆனா யாரடா நீ லூசு பையன், இன்னும் பழங்காலத்திலே காதல் பண்ணிருக்கேன்னு ஒரு பக்கம் ஃப்ரெண்டு கேக்குறான். இன்னொருத்தன் இவனோட தம்பின்னு ஒருத்தன் இருக்கான். அவனோட பேர் வந்து ஜே. ஏன்டா உனக்கு என்ன வாய் வந்து காது வரைக்கும் நீளுகிட்டு இருக்கு, இந்த அளவுக்கான சிரிப்பா காதல வந்து என்ன மனுஷன் இந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு தம்பியெல்லாம் சேர்ந்து கலாய்க்கிறான். டே நீ ரொம்ப பேசுறடா, உன் வேலையை பாருடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் போய் வந்து தம்பியை பிடிச்சிட்டே இருக்கான். ஏன்டா நீ ஒழுங்கா காதல சொல்ல போறடா, இப்படியே வருஷம் போய்கிட்டே வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அவனுக்கு ஆள் செட் ஆயிரும், நீ வந்து தனியா சிங்கிளா போக வேண்டியதான், கொஞ்சம் ட்ரை பண்ண முயற்சி பண்ணுடா அப்படின்னு ஃப்ரெண்டு ஜெயலாம் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா என் வேலையை பாக்குறேன்னு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்றான்னா, அதான் வருஷம் இந்த பூ சேகரிக்கிறது, காலண்டர் தாள்னு எல்லாத்தையும் சேகரிச்சு ஒரு பாக்ஸ்குள்ள வந்து போட்டு வச்சிருக்கான். பையன் அந்த அளவுக்கு டீப்பா லவ் பண்றான். என்ன இன்னும் லவ் தான் வெளியே சொல்லாம இருக்கான். ஏன்டா எத்தனை நாள் தான் இன்னும் லவ் வந்து வெளியே சொல்லாம இருப்ப, அடுத்து என்னையும் பாக்கணும்ல, கொஞ்சம் யோசித்து பாருடா அப்படின்னு தம்பி ஜெய் வந்து சொல்ல. டேய் இதெல்லாம் நீ தலையிடாத, படிப்புல மட்டும் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணுன்னு அண்ணனா இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து ரோட்டோரம் போக, இந்த நேரம் வந்து இந்த பாரி பையன் இருக்கம்ல அவன் ரோட்டோரமா குத்த வச்சு உட்காந்துருக்கான். என்ன நம்ம ஆளுங்க உட்காந்துருக்கான்னு ஃபர்ஸ்ட் பையன் இறங்கி வந்து கேட்க, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். தோன் தான் சொல்றான், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதாச்சும் மெக்கானிக் தெரியுமா அப்படின்னு தோன் கேட்க, ஏங்க நானே ஒரு மெக்கானிக் தாங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு இந்த ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறான். யார் இந்த பையன் புதுசா இருக்கான்னு இப்பதான் லைட்டா வந்து பாரி பையனும் ஃபர்ஸ்ட் நோட் பண்றான். இந்த ஃபர்ஸ்ட் பையனும் எல்லாத்தையும் சரி பண்ணிலாம் கொடுத்துட்டான். ஏங்க கொஞ்சம் சரி பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் முழுசா சரி பண்ணா பட்டிட்டிங்களா பார்க்க வேண்டியிருக்கு, பக்கத்துல என் கராஜ் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துடலான்னு ஃபர்ஸ்ட் சொல்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நாங்க வந்துடுறோம், என் கார்ல வந்து ஏசி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இந்த பையனை மட்டும் உன்னோட கார்ல கூட்டு போய்க்கிறியா அப்படின்னு தோன் கேட்க, இந்த பையனை கரும்பு திங்க என்ன கூலியா கேட்க போறான். வாங்க அப்படின்னு சொல்லி வேகமா ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றான்னா பாரிய வந்து கராஜி கூட்டு போறான். அங்க கராஜில வந்து ஒரு கார் மட்டும் கொஞ்சம் பழைய மாடலா இருந்தாலும் பார்க்க அழகா அட்ராக்டிவா இருக்கு. அந்த காரை பார்த்தோன்னே இந்த பாரி பையனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்து பார்க்க அந்த காரோட பேக் சீட்ல வந்து சின்ன பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி ஏதோ இருக்குது. இப்பதான் இந்த பாரி பையன் வந்து ஒரு விஷயத்தையும் யோசித்து பாக்குறான். ஆக்சுவலா இந்த காரே பாரியோட ஃபேமிலி சொந்தமான கார் தான். பாரி தான் சின்ன வயசுல வந்து இதெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கான். இந்த கார் எப்படி இங்கே வந்துச்சுன்னு பாரிக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. சரி எங்கெங்கே கை மாறி இப்ப கடைசியில இந்த கராஜுக்கு வந்திருக்கு போல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பாரி பையன் புரிஞ்சுக்கிறான். என்னங்க இந்த காரை பாத்துக்கிருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்க, எப்பா இந்த கார் வந்து ரொம்ப அழகா இருக்குப்பா, இந்த காரை நான் வாங்கிக்கலாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
அப்படின்னு பாரி கேட்க, எங்க இந்த கார் விக்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க, ஓனர் வந்து இந்த கராஜில வந்து போட்டு வச்சுட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான், இது விக்கிறதுக்கெல்லாம் கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் பையன் என்னதான் சொன்னாலும், இல்லப்பா எனக்கு இந்த கார் வேணும், சென்டிமெண்டா எனக்கு இந்த கார் வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு, ப்ளீஸ்பா அப்படின்னு பாரி வந்து ரொம்ப கெஞ்சுறான். இவன் இப்படி கெஞ்சுறத பார்த்தோடனே ஃபர்ஸ்ட் பையனுக்கே மனசு கேட்கல. சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, நான் ஓனர் கிட்ட வந்து பேசி பாக்குறேன்னு எப்படியும் இந்த ஃபர்ஸ்ட் பையனும் ஒத்துக்கிட்டான். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட பிறகுதான் ரொம்ப நிம்மதியா பாரி பையன் வந்து இங்க இருந்து கிளம்புறான். அவன் போகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் பையன் வந்து பாத்துக்கிட்டே இருக்க. இதை பார்த்தோடனே ஃப்ரெண்டு ஜெயினு 2 பேரும் மாத்தி மாத்தி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படியே வீடு வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வரேன், ஏன்டா இப்படிலாம் இருக்கு பாரு, வாய் வந்து காது வரைக்கும் போகுது, அவனுக்கு ஒரு நாயா ஒரு செருப்பா உங்களுக்கு, ஏன்டா இப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஜெய ஃப்ரெண்ட் எல்லாம் மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா போங்கடா லூசு போயிடலாம், போ உங்க வேலை பாருங்க அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பையனும் டாபிக்கை மாத்தி விட்டான். டே ஏதோ இருக்குடா அப்படின்னு ஜெய் ஃப்ரெண்ட் எல்லாம் மாத்தி மாத்தி சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தோன் கூட வந்து பாரி போயிருக்கான்ல, அவனும் பாருங்க திறந்தவாய மூடாம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏடா ஏதோ இருக்குடா, நல்லாவே புரியுது, என்ன என்கிட்ட சொல்லு நினைக்கிறியா என்ன அப்படின்னு தோன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு பாரியும் சிரிக்கிறான். இப்ப பாரிக்கும் ஃபர்ஸ்டா வந்து பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதான் பையன் வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான்ல, அவனோட தம்பி ஜெய தான் காட்டுறாங்க. எவனுக்கோ கார் வந்து நடு ரோட்ல ரிப்பேர் ஆச்சு போல இருக்கு. அதை பார்த்தோன்னே ஜெய் வந்து இறங்கி போய் ஹெல்ப் எல்லாம் பண்றான். சரிப்பா பணத்தை பே பண்றேன், நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்ல, புதுசா ஒரு பையனை காட்டுறாங்களே, அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா மெங்கு. அந்த பையன் ஜிபே பண்றேன், ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றேன்னு சொல்ல, எங்க அந்த ஃபெசிலிட்டிலாம் இப்ப என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு இவன் சொல்றான். சரிப்பா கராஜ் போனீங்கன்னா அங்கேயாச்சும் இருக்கும்ல, அங்க போய் பே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்க, எங்க கராஜ் வந்து இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்குங்க, சரி விடுங்க, நாளை நீங்க வந்து என் கராஜ் பக்கம் வந்தீங்கன்னா அப்ப வந்து காசை கொடுத்துங்க, இல்லாட்டி வேணா இது வந்து ஃப்ரீயா இருந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு இந்த ஜெய பையன் சொல்லிட்டு அவன் நாட்டுக்கும் போறான். யாரோட அந்த பையன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான்னு இந்த மென் பையனுக்கு வந்து ஜெய் மேல வந்து கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இவங்களோட காதல் கதையும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கு எப்படி பேசுறது, பாரிக்கிட்ட ஏதாச்சும் பேசியே ஆகணும்னு இவனுக்கு மனசெல்லாம் துடிக்குது. ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுக்குறான், ஏண்டா அதான் கார் வந்து ரெடி ஆயிடுச்சுல, ஓனர் தான் இந்த காரை விற்க பெர்மிஷன் கொடுத்தாருல, அந்த விஷயத்த சொல்லுடா அப்படியே பேசி பேசி ரிலேஷன்ஷிப் வந்து பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்றாடே, ஏதாச்சும் முயற்சி பண்ணுடா அப்படின்னு ஃப்ரெண்டு பையன் வந்து என்னென்னமோ சொல்ல, சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போன்னு இந்த ஃபர்ஸ்ட் பையனும் லைட்டா மெசேஜ் பண்றான். மெசேஜுக்கு ரிப்ளை வருமா வராதுன்னு ஃபர்ஸ்ட் பையன் பார்த்தார, நல்ல வேலை மெசேஜ் வந்து ரிப்ளை வந்துருச்சு, என்னங்க சொல்றீங்க, அப்படியா உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு பாரியே மெசேஜ் பண்ண. இந்த மெசேஜை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் பையனுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்காக தானே இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து காத்திருந்தான். இவனும் கால் பண்ணி பேசுறான். அப்புறங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாரி கேட்க, அதுவா கொஞ்சம் ஓனர் கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சேன், அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருங்க. சரி காரை வாங்க எப்போ வருவீங்க, எவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க இங்க இருப்பீங்க, காலங்காத்தால உங்களை பார்க்கும்போது கையில லக்கேஜ் இதோட நின்றுட்டு இருந்தீங்க, நீங்க எங்கேயாச்சும் போறீங்களா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்க, ஆமாப்பா இந்த நாட்டுல வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் இந்த நாட்டை விட்டு போயிருவேன்னு நம்ம பாரி சொல்ல, பாரி இப்படி சொன்னதை கேட்டோடனே ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னது போயிருவீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து ரொம்ப வருத்தப்பட, நீங்க எதுக்கு ரொம்ப வருத்தப்படுறீங்க, அதெல்லாம் போயிட்டு திரும்ப வந்துடுவேன். சரி உங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் ஒர்க்கை தாண்டி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை தான் தெரியுமா அப்படின்னு பாரி கேட்கிறான். நல்லா தெரியுமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே, எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வேலையெல்லாம் இருக்கு, வந்து பாக்குறீங்களா அப்படின்னு பாரி கேட்க, அடுத்த நாளே பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஓடி ஓடி போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பண்ற எல்லா வேலையும் பாரியும் ஒரு ஓரம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருந்தவன் திருதுப்புன்னு என்னாச்சுன்னு தெரியல, கையில வச்சிருந்தவன் கிளாஸ், அந்த கிளாஸை கீழே போட்டான். கிளாஸ் உடஞ்ச சத்தத்தை கேட்டோடனே தோன் பதறி போய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது வந்து நான் தான் போட்டேன் அப்படின்னு பாரி சொல்றான். தோனுக்கு புரியுது இவன் நிலைமை முத்தி போச்சுன்னு, தோனுக்கு நல்லாவே புரியுது. என்னடா இது நிலைமை முத்தி போச்சுன்னு சொல்றேன்னு புரியல அவங்களுக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து போக புரியும். சரி இரு நான் கிளீன் பண்ண எல்லாத்தையும் எடுத்து வரேன்னு தோன் இந்த பக்கம் போக, அட இருங்க காலை நாட்டாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றான்னா பாரியை வந்து அலேக்கா தூக்கி அவன் ஒரு ஓரமா உட்கார வைக்கிறான். யாரடா இந்த பையன் நம்ம மேல வந்து இவ்வளவு கேரிங் காட்டுறான், நம்ம இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறானே. பாரிக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பையனும் இங்க உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவனும் கிளம்புறான். அவன் கிளம்புற வரைக்கும் பாரி பையனும் அவனையே பார்க்க, என்னடா இது ஏதோ நடக்குது ஆனா என்கிட்ட மறைக்கிற உண்மையை சொல்லு அப்படின்னு தோன் கேட்க, அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல, வா உள்ள போய் சாப்பிடலான்னு இந்த பாரி பையன் பேச்ச மொழிப்பிட்டான். அப்ப பாரிக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து
இந்த ஜேபே ஒரு பேச்சுக்காக கூப்பிட்டா டக்குன்னு இந்த மெங் போயிருக்காம்ல அவன் காலேஜுக்கே வந்துட்டான். என்னங்க இந்த பக்கம் அப்படின்னு கேட்க இப்ப கார் மறுபடியும் மக்கர் பண்ணு பையன் என்ன செக் பண்ணி பாரு அப்படின்னு மெங் சொல்ல இந்த ஜேபே செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா கார்ல வந்து அவ்வளவு பெரிய ஆணி. என்னங்க இவ்வளவு பெரிய ஆணி இருக்கு, சரி விடுங்க நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு இந்த பையன் ஆணி எல்லாம் புடி விட்டு டயர்லாம் மாத்தி விடுறான். அதுக்குள்ளேயும் பாருங்க இந்த மென் பையன் வந்து தூங்கிட்டான். என்னங்க தூங்கிட்டீங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு எலி கூட ஏண்டா என்னடா இது இவ்வளவு சீக்கிரம் எழுதி விட்ட, ஆமா யார் இது இவ்வளவு சின்சியரா வேலை பார்த்து இருக்குது அப்படின்னு மென் கேட்கிறான். ஏங்க அதுவா என்னோட அண்ணன் தான், அவனுக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு வந்து காரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க தான் இந்த கார் தான் கேட்டிருக்காங்க போல இருக்கு, அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஜே பையன் பேசிட்டு இருக்கான். அந்த கார் வந்து யார் கேட்டது, பாட்டி தானே கேட்டது. அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து சின்சியரா இப்படி வேலையை பார்த்து இருக்கான். திருது பொண்ணு ஏ ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க இந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பையன் வேகமா வெளியே வந்து பார்த்தா பாரி வர்ற அவசரத்துல இந்த ஃபர்ஸ்ட் பையன் வந்து கார்ல வந்து தலையை முட்டிக்கிட்டான். ஏப்பா என்னப்பா இது பார்த்து வர்றது கிடையாதா அப்படின்னு இந்த பாரி பையன் தான் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும் போதே இந்த பாரி பையன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா போறோம். என்னங்க பண்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்க ஏப்பா நீ ஏன் பதற, ஃபர்ஸ்ட் எய்ட் தானே பண்ண வரேன், இரு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு பாரி பையன் பொறுமையா அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணி விடுறான். இவன் இப்படி பக்கத்துல வர அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து ஒரு மாதிரி மனசு துடிக்குது. இருந்தாலும் பாரி பையன் வந்து இங்க இருந்து போற மாதிரி தெரியல, கார் ரெடியாகிற வரைக்கும் பக்கத்துலயே இருக்கான். பக்கத்துல மட்டும் இல்ல இவன் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம நிறைய விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணி விளையாடி இருக்காங்க. ஏண்டா எத்தனை நாள் தான் காதல வந்து உள்ளுக்குள்ள வச்சுட்டு இப்படி விளையாண்டுட்டே இருக்க போறேன், அந்த பையனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போடா, ரெசார்ட்டுக்கு பீச்சுக்கு எங்கேயாச்சும் கூட்டு போ அப்படின்னு ஃப்ரெண்டு பையன் வந்து ஐடியா கொடுக்க இதுவும் நல்ல யோசனை தானே. இந்த ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றான்னா பாரி வந்து ஒரு ஆத்தங்கரை ஓரமா கூட்டு போக பாரி பையன் உள்ள வரமாடிக்கான். ஆனா என்ன நீங்க உள்ள வராம இருக்கீங்க, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து பாரியை உள்ள கூப்பிட்டு ரெண்டு பேரும் சும்மா தாறு மாற தண்ணியில விளையாண்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா விளையாடி முடிச்சு ரெண்டு பேரும் அப்படியே வானத்தை பார்த்து படுக்க எனக்கு இந்த வானத்துல பார்க்கணும்டா, அப்படியே ரெக்க இருந்தா நான் பறந்துடுவேன் தெரியுமா அப்படின்னு பாரி பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கான். உனக்கு எப்படி அப்படின்னு பாரி கேட்க ஏங்க நான் என்ன நாயாங்க எப்போத்தாலும் வானத்தையும் அண்ணா நடந்து பார்க்க, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆடா போடா என்னடா நீ இப்படி பேசியிருக்க, என்னோட ஆசையே பறக்கிறதான் ஆசை தெரியுமா, நீ என்ன இப்படி பேசியிருக்க அப்படின்னு பாரி பேச என்னங்க நீங்க பறக்கணும்னு இப்படியே சொல்லிக்கிறீங்க, வேற நாட்டுல வேற யாராச்சும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்களா, அதனாலதான் நீங்க வந்து இப்படிலாம் பேசுறீங்களா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்க ஏண்டா அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, என்னோட ஆசை பைலட்டு, அதுக்காக தான் நான் வந்து இப்படிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு பாரி சொல்றான். சரி உனக்காக யாராச்சும் வெயிட் பண்றாங்களா அப்படின்னு பாரி வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட கேட்க இல்லவே இல்லை, எனக்காக யாரும் வெயிட் பண்ணவே இல்லை, இப்ப நான் வந்து லவ் பண்ற ஒரே பர்சன் அது நீங்க தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து பாரி கிட்ட வந்து லவ் வந்து கன்ஃபர்ஸ் பண்ண பாரிக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு போல இருக்கு. அதனால இந்த பாரி பையனும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிஸ்ஸை கொடுக்குறான். சரி நானும் திருப்பி கிஸ்ஸை கொடுக்க போறேன்னு ஃபர்ஸ்ட் பையன் வந்து கிஸ்ஸை கொடுக்க போக இரு அதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்கிறேன்னு டக்குன்னு என்ன பண்றான்னா இந்த பாரி பையன் வந்து ஃபர்ஸ்ட்டை வந்து வளைச்சு போட்டோ எடுக்கிறான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டிட்டுருங்க. பாய்.